ஆமாப்பா, குடோன் இருந்ததா கேள்விப்பட்டேன். இத பார்ப்பா, பிசினஸ்ல இந்த மாதிரி நடக்கிறதுலாம் சாதாரணம் தான். இது எல்லாம் சீக்கிரமே சரியாயிடும். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆமா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 50 லட்சம் சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, கொடுத்துடலாம். நானே தரேன், நீ வட்டி கூட தர வேண்டாம். ஆனா சொன்ன தேதிக்குள்ள வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்தா போதும். யார்கிட்ட போய் கேட்கறதுனே தெரியாம இருந்தேன். சரியான நேரத்துல ஹெல்ப் பண்றேன்னு சொல்றீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அட, தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குப்பா? எனக்கு இதுதான் பிசினஸ். நான் பணம் கொடுக்கறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால ஒரு சின்ன கண்டிஷன். என்ன கண்டிஷன்? உன் வீட்ல இருக்கிற யாராவது 2 பேர், அதாவது அவங்க பேர்ல சொத்து இருக்கிற 2 பேர் ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும். நான் உடனே பணத்தை தரேன். எங்க வீட்ல மாமா பேர்ல தான் சார் சொத்து இருக்கும். ஆனா அவர்கிட்ட கேட்க முடியாது சார். அட, அவரெல்லாம் வந்து போடணும்னு அவசியம் இல்லப்பா. இப்போ அந்த சொத்துல பங்கு இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அதாவது ரகுராமையாவுடைய தம்பி தங்கச்சிங்க, அந்த மாதிரி சொல்றேன். ஆமா, அவர் தங்கச்சி உன் அம்மா தானே? ஆமா சார். அப்புறம் என்னப்பா, அவங்க 2 பேரும் வந்து சைன் பண்ணி கொடுத்தா போதும். நான் உடனே பணத்தை தரேன். என்னப்பா யோசிக்கிற? உனக்காக உன் அம்மாவும் சின்ன மாமாவும் வந்து ஒரே ஒரு சைன் போட்டு கொடுக்க மாட்டாங்களா என்ன? கண்டிப்பா பண்ணுவாங்க சார். அப்ப அவங்கள கூட்டிக்கிட்டு வா. சரிங்க சார், நான் கூட்டிட்டு வந்துடுறேன். எப்ப சார் வரணும்? ஏன்னா நாளைக்கு நான் கடன் வாங்கின இடத்துல பணத்தை கொடுக்கணும். அப்படின்னா நாளைக்கே கூட்டிட்டு வந்துரு. நானும் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிடுறேன். சரிங்க சார், அப்ப நான் நாளைக்கு காலையில கூட்டிட்டு வந்துடுறேன் சார். சரிப்பா, அப்ப நான் வரேன் சார். வரேன். வா. பரவாயில்ல வைத்தியநாதன், சொன்ன மாதிரியே பேசி அவனை ஒத்துக்க வச்சிட்டீங்க. நீங்க சொல்லி நான் எப்படிங்க செய்யாம இருப்பேன்? நாம நினைச்ச மாதிரி விரிச்ச வலையில சீனு விழுந்துட்டான். இது போதும். இப்ப அடுத்தது என்ன? மாயா, சொல்லு சீனு. என்ன மன்னிச்சிடு மாயா. எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குற? உங்க அப்பா எல்லா விஷயத்தையும் கடைக்கு வந்து சொன்னாரு. என்னால நீ கஷ்டப்பட வேணாம். நான் இப்பவே போய் மாமாட்ட எல்லாம் உண்மையை சொல்றேன். வேண்டாம் சீனு, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். இதுக்கப்புறம் நீ உண்மையை சொன்னா உன்னதான் எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. விடு. இனிமே நீ குடிக்காம இருந்தா அதுவே எனக்கு போதும். சத்தியமா இனிமே நான் குடிக்க மாட்டேன். எனக்கு இது போதும் சீனு. நீ நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு தேவைப்படுற ஒருத்தர் பணத்தை கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? யார் அது? வைத்தியநாதன் சொல்லி ஒரு ஃபைனான்சியர். நம்ம சிவா மாமாவும் அம்மாவும் ஜாமீன் கையெழுத்து போட்டா கண்டிப்பா பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு அவங்க 2 பேர்கிட்டயும் ஜாமீன் கையெழுத்து வாங்குறாரு? வழக்கமா கடன் கொடுக்கறவங்க இந்த மாதிரி ஷூரிட்டி கையெழுத்து வாங்க தானே செய்வாங்க. இதுல என்ன இருக்கு? எனக்கு என்னமோ இதுல பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது சின்னு. நல்லா விசாரிச்சியா? அவரு நல்ல ஆள் தானா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் நல்லா விசாரிச்சுட்டேன். அவர் நல்ல ஆள் தான். எனக்கு இப்போதைக்கு என் கடன் அடைச்சிட்டா போதும். இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும். அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். இந்த கடன் பிரச்சனை மட்டும் இல்லைன்னா நான் குடிச்சிருக்கவே மாட்டேன் மாயா. பரவாயில்ல சீனு, கவலைப்படாத. அட்லீஸ்ட் எப்பவாவது உனக்கு புரிஞ்சுது, அதுவே எனக்கு போதும். சீக்கிரமா அந்த கடன் பிரச்சனையில இருந்து வெளியில வர பாரு. போனா நான் சொன்னவர் இவர் தான், ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பத்திரம் எழுதுறவர். வணக்கங்க. எதுக்கு என்ன கூட்டு வர சொன்னீங்க? எனக்கு 2 பத்திரத்தை ரெடி பண்ணணும். யாரு? யாரும் இல்ல, வெளியே தான் ஏதோ சத்தம் கேட்டிருக்கோம். கண்டினியூ பண்ணலாமா? பண்ணாது.
யாரு? யாரையும் காணோம். இரு, நான் கீழே போய் பார்த்துட்டு வரேன். ம். நான் இருக்கிற வரைக்கும் உன்னை அவளோட சந்தோஷமா இருக்க விட மாட்டேன்டா. ஆனா எனக்கு மட்டும்தான் சொந்தம். என்னாச்சு? யாரையும் காணோம். மழை பெய்யுதுல்ல, காத்துல ஏதாவது அடிச்சிருக்கும். ஒருவேளை அன்னைக்கு மாதிரி கார்த்திக் வந்திருப்பானோ? இந்தனா நல்லா சில்லுன்னு காத்தடிக்குது, மழை சத்தம், குளிரு, இதுவே ரொமான்டிக்கா இருக்குல்ல. இதை மிஸ் பண்ணவே கூடாது. என்ன கண்ணாடி எல்லாம் உடையுது? ஏதோ வந்து விழுந்திருக்கு. இரு வரேன்.